டெல்லி செங்கோட்டை அருகே கார் ஒன்று வெடித்து சிதறி இருக்கக்கூடிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. பாரதிராஜா, கண்டிப்பாக டெல்லி செங்கோட்டையின் அந்த கேட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கார் இன்று மாலை வெடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த வெடி விபத்தா அல்லது ஏதேனும் குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்துல இந்த வாகனம் மட்டும் இல்லாது மேலும் 3 முதல் 4 வாகனங்கள் சேதமடைந்திருப்பதா சொல்லப்படுது. நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இன்று காலை முதலே ஹரியானா, அதே போல ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பெரிய அளவில் 7 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 2900 கிலோ அளவிலான வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. AK-56 ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருந்தது. இவர்கள் எல்லாமே டெல்லியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில தாக்குதல் நடத்த திட்டமிட்டு கொண்டிருந்ததா தகவல்லாம் வந்து கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெடிமருந்து எல்லாமே 15 நாட்களுக்கு முன்பு தான் அவங்க கையில கிடைச்சது. எனவே இந்த திட்டம் வெகு விரைவில் செயல்படுத்தக்கூடிய நிலையில அவங்க இருந்தாங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருந்த இந்த நிலையில செங்கோட்டைக்கு மிக அருகில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இது குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் முதல்ல எழுந்திருக்கிறது. சம்பவம் நடந்து சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கு. அதனால முதல் கட்டமா அந்த தீயை அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா டெல்லி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இந்த வெடி விபத்தை பார்த்தோன்னே மக்கள் கூட்டம், நீங்களே பார்க்கலாம் காட்சி, மக்கள் கூட்டம் அந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்து கொண்டிருக்காங்க. முதல்ல அவர்கள் யாரும் அந்த இடத்தை நெருங்காமல் ஒரு பேரிகேட் அமைச்சு போலீசார் அந்த முக்கியமான பணியில் ஈடுபட்டு வராங்க. இதற்கு அடுத்தபடியாக விசாரணையானது தொடங்கும். இது வந்து ஒரு சாதாரண விபத்து என்றால் செங்கோட்டை அருகே இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பது, அதுவும் இன்னைக்கு காலையில இருந்து நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். தீவிரவாதிகள் 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. எப்போதும் கேள்விப்படாத வகையில் 2900 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களானது, அதாவது RDX உள்ளிட்ட வெடிபொருட்களானது கைப்பற்றப்படுகிறது. உயர் ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி டெல்லியில தான் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. இந்த நிலையில டெல்லியில இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருப்பதால் தற்போது டெல்லி உஷார் நிலைப்படுத்தப்படக்கூடிய சூழலுக்கு உள்ளாகி இருக்கிறது. போலீசார் சம்பவ இடத்துல முதற்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த இது விபத்தா அல்லது குண்டு வெடிப்பா என்ற முதற்கட்ட தகவலாவது நமக்கு அதிகாரப்பூர்வமா கிடைக்கப்பெறலாம். பாரதிராஜா, அங்க இருக்கக்கூடிய கல காட்சிகளை தற்போது நம்மால பார்க்க முடியுது. இது வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு அதுக்கப்புறம் கார் வெடிச்சதா இல்ல வெடிகுண்டா அப்படின்றது தொடர் விசாரணையில் நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில